என்ன தான் தெரியும்? அவளுக்கு தெரிகிற பூரா எல்லாம் இந்த நாடகத்தின் பெயர்கள் அனைத்தும் தெரியும். நீங்கள் பெண் பிள்ளைகளில் கேளுங்க, பெண்கள்கிட்ட கேளுங்க. காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பிக்கிறான்னு தெரியல. 10 மணிக்கா 10 மணிக்கு அது நைட்டு 10 மணி வரையிலையும் ஓடுற ஒவ்வொரு நாடகம். சன் டிவியில் என்ன ஓடுது, விஜய் டிவியில் என்ன ஓடுது, ஜீ தமிழில் என்ன இருக்குது, இதில் ஃபேமஸான இதில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். டக் 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 டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிறனால அப்படி தான் வரும். எந்த பழக்கம் இருக்குமோ அப்படி தானே வரும். டாக்டர் கூட அழகாக மருந்து எழுதி கொடுத்ததாக சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் உள்ள சொல்லுவாங்க. இப்போ என்ன நாடகம் ஓடுதுன்னு தெரியல. இந்த மாத்திரையை சித்திக்கு முன்னாலேயும் சித்திக்கு பின்னாலேயும் போடுங்க. சித்தி தொடர் அதுதான் கரெக்டாக 9 மணி 10 மணிக்குன்னா தெரியாது. சித்தி தொடர் போகிறதுக்கு முன்னாடி போடுங்க. அதான ஃபேமஸாக ஓடின ஒரு பெரிய தொடர்னு சொல்லுவாங்க. அந்த தொடர் வந்து திரும்பவும் 2வது தடவையும் போட்டிருக்காங்க. எப்படி சினிமா பல காலங்கள் போட்டு ஒவ்வொரு தேட்டரில் ஓட்டுற மாதிரி ரொம்ப ஃபேமஸான தொடராக ஓடி இருக்கு. அப்போ சித்தி கணவருக்காக அந்தாக்கா இதற்காகன்னு எதையாவது ஒன்று சொல்லி இந்த தொடருக்கு முன்னாடி போடுங்கம்மா, இந்த தொடருக்கு இது நல்ல விவரம் தெரிஞ்ச ஒரு டாக்டர். ஏன்னா மணிக்கணக்கு சொல்வதை விட நாடகத்தை சொல்லி இந்த நாடகத்துக்கு முன்னால் போடுங்க பின்னாடி போனால் ரொம்ப கரெக்டாக என்ன செஞ்சிருவாங்க. ஏன் நம்மகிட்ட உள்ள தொடர்புகள் எல்லாம் நாடகத்திலேயே போகுது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நபிமொழிகளை சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்து சொன்னால் ரொம்ப அழகாக படிப்பாங்க.